அடா பாய்ஸ், ட்ரேட் பிரேக் டவுன் பார்க்கலாமா? ஸோ எஸ்டர்டே நான் Thursday லண்டன் செஷனில் எடுத்த ட்ரேட். நான் நேற்று நியூயார்க் செஷன் என்ட்ரி எடுக்கலை, பிகாஸ் என்னோட அக்கௌண்ட் கிளியர் ஆகிடுச்சு நேற்று மதியானம் நான் எடுத்த ட்ரேட்லேயே. ஸோ எனக்கு அக்கௌண்ட் வரத்துக்கே நைட் ஆகிடுச்சு. அல்ஃபா ஃபியூச்சர்ஸில் நான் அந்த ப்ரொசீஜர்ஸ் கேஒய்சி அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சு எனக்கு அக்கௌண்ட் வரதுக்கே நைட் ஆகிடுச்சு. ஸோ நியூயார்க் செஷன் நான் ட்ரேட் பண்ணலை. ஸோ நான் லண்டன் செஷன் எந்த ட்ரேட் எடுத்தேன், எனக்கு எந்த ட்ரேட் வந்து எந்த ட்ரேட் எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துச்சுங்கிறத இதை நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட் போயிடலாம். ஸோ டெய்லி சார்ட் கிளியராக பார்த்தீங்கன்னா there is a 30 soup on this particular high. சரியா? கரெக்டாக 7ஆம் தேதி க்ளோஷர் நமக்கு எப்படி இருக்குது 30 soup. ஸோ நமக்கு வந்து நம்மளோட டிஒயில் இந்த லோ தான், ஃபஸ்ட்டு இந்த லோ. சரியா? ஸோ அப்படியே 1 hour போயிடலாம் டேரெக்டாக. ரிமூவ் பண்ணிவிடும், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே. டுடே லண்டன் டேரக்டர் லண்டன் ஓப்பனே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோம் மாதிரி. ஓகே, இதுதான் வந்து லண்டன் ஓப்பனோட ப்ரீவியஸ் 1 hour கேள்வி. சரியா? ஸோ நான் எப்படி இந்த ட்ரேட் எடுத்தேன்னா, ஒய்எம் வந்து லோஸ் எடுத்துருச்சு, பட் ஆனால் வந்து என்கியூ லோஸாக எடுக்கலை. ஸோ தெர் இஸ் அன் எஸ்எம்டி ஆன் திஸ் பர்டிகுலர் லோ. இந்த பர்டிகுலர் லோவில் எஸ்எம்டிஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. ஹவர்லி 4 hour டெய்லி எல்லாத்துலேயும் பார்த்தாலும் மார்க்கெட் இஸ் இந்த டிஸ்கவுண்ட். தெரியுதா? மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட். அட்லீஸ்ட் இதில் டிஸ்கவுண்ட்டில் ஒய்எம்மில். சரியா? ஒய்எம்மில் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. இந்த ஸ்விங் வந்து ஒய்எம்மில் டிஸ்கவுண்ட். சாரி, இந்த ஸ்விங் ஒய்எம்மில் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த ஸ்விங் எடுத்ததுனால ஸோ வி கேன் லுக் ஃபார் லாங்ஸ். பட் ஆனால் நான் வந்து ரொம்ப பெருசெல்லாம் பிடிக்கல. ஒரு ஸ்விங், இந்த ஸ்விங் ஹை தான் பிடிச்சிருந்தேன். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரொடெக்டட் லோவாக இருந்துச்சு, இன்டர்மீடியட் ப்ரொடெக்டட் லோவாக இருந்துச்சு. அந்த லோவை வந்து ஒய்எம் எடுத்தோன்னே சரி நம்ம லண்டன் ஓப்பன் ஆகிற வரையும் வெயிட் பண்ண வேணாம். நான் என்ன பண்ணேன், இப்போ என்ட்ரி கிடைக்குதா, இதெல்லாம் என்ட்ரி கிடைக்குதா செக் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியை கவனிக்கவே இல்லை. இங்கே ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வச்சிருச்சு, நான் அதை கவனிக்கலை. நான் வந்து என்னடா இது இவ்வளோ பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருக்கே, இதை எப்போ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம என்னைக்கு என்ட்ரி போடுறது, அதே தான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர இதை கவனிக்கலை. ஸோ நான் இந்த கேண்டில் வரும்போது தான் அடப்பாவே கீழே ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருக்குது. நம்ம நினச்சிருந்தா இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருக்கலாமே, என்ட்ராகி வேலையை முடிச்சுட்டு இருக்கலாமே. நான் இங்கே என்ட்ராயிருந்தாலே எனக்கு வந்து இங்கே எனக்கு 3 hour வந்துருச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டேன். சரி 2 o'clock ஓப்பன் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 o'clock ஓப்பன் ஆன கேண்டில் இது தான். சரி நல்ல லோ போட்டுச்சு. தெர் இஸ் அன் எஸ்எம்டி ஆன் திஸ் லோ. சரி நான் ஃபஸ்ட்டு 3 minutes தான் பார்த்தேன். 3 minutes க்ளோஷர் வச்சோன்னே எடுப்போம்னு பார்த்தேன். 3 minutes வந்து க்ளோஷர் வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. என்னடா அது? ஸோ பார்த்தீங்கன்னா 3 minutes க்ளோஷர் வந்து இங்கே தான் போய் வச்சிருக்கு. நான் எதார்த்தமாக 5 minutes ஸ்விட்ச் பண்ணேன். 5 minutes ஒரே கேண்டில் க்ளோஷரே வச்சிருச்சு. நல்ல வேலை 5 minutes போனேன் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு இங்கே என்ட்ரி போல் கரெக்டாக கேண்டில் க்ளோஷருக்கு அப்புறம் நான் கரெக்டாக அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறப்ப இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். கரெக்டாக இந்த வால்யூம் இம்பேலன்ஸில் என்ட்ரி போட்டு கரெக்டாக 10 பாயிண்ட், கரெக்டாக $100 என் ரிஸ்க்கு 25 பாயிண்ட்டு 2 லாட்டு தான் போட்டேன். எனக்கு ஏன்னா $333 கிடைச்சாலே எனக்கு வந்து அக்கௌண்ட்டு கிளியர். நான் எப்போவுமே 2 hour தான் டார்கெட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணேன், சும்மா தானே இருக்கோம், நம்ம 2 hour போகட்டும், அதுக்கப்புறம் ட்ரையல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கரெக்டாக இந்த ஸ்விங்கை கொண்டாந்து இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸை கொண்டாந்து டிபியாக வச்சுருந்தேன். இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் தான் டிபி. சரியா? இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் தான் என்னோடய டிபி. நான் போட்டுட்டு நான் என்ட்ரி போட்டப்போ இந்த கேண்டில் இருந்துச்சு, ஒரு $45 ரன் ஆகிட்டு இருந்துச்சு. சரி போட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாட்ஸ்டாரில் பிக் பாஸ் பார்க்க போயிட்டேன். கரெக்டாக அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி சல்லுன்னு போய் டிபி மெயில் வருது, யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் கிளியர்ட், யூஆர் கோயிங் டு பி எ குவாலிஃபைடு ட்ரேடர் அப்படி இப்படின்னு வருது. என்னடா இது? ஏன்னா என்கிட்ட ட்ரேடிங் யூ சார்ட் இல்லை, என்கிட்ட இருக்கிறது ப்ராஜெக்ட் எக்ஸ் மட்டும்தான். என்னோடய ட்ரேடிங் யூ சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. என்னால் சார்ட்டும் பார்க்க முடியாது. அக்கௌண்ட் பாஸ் ஆனோடனே அக்கௌண்ட் ஆக்டிவ் அக்கௌண்ட்டில் டிசபிள் ஆகிடும். சரி நீ என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனை டிஸ்கார்டில் மீட்டுக்கு வர சொல்லி சார்ட்டில் பார்த்தா ஒரே கேண்டில் தூக்கி அடிச்சிட்டான். இந்த 2025லேயே நான் எடுத்த பெஸ்ட்டு ட்ரேட்னா இது மட்டும்தான். ஏன்னா எனக்கு ஒரே கேண்டில் எவ்வளோ 3.5 hour 3.5 அங்கே வருங்க 3.5 hour 25 பாயிண்ட் ரிஸ்க்கு 88 பாயிண்ட்டு 3.5 hour எடுத்த வேலையை முடிஞ்சிருச்சு.
ஸோ இந்த அக்கௌண்ட்டு கிளியரும் ஆகிடுச்சு. இந்த ட்ரேடு தான் நேற்று நான் எடுத்தேன். இந்த ட்ரேட் எடுத்து தான் அக்கௌண்ட்டும் கிளியர் ஆகிடுச்சு. சரி, ஓகே. ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஐ டுக் திஸ் ட்ரைட். ஓகே. ஸோ இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இதெல்லாம் அக்கௌண்ட் வந்துருக்கு. மேக்ஸிமம் நான் இன்னைக்கு ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு மண்டேலேருந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். Until then, bye from Mukesh.